ஹலோ ஆல், குட் மார்னிங். ஜனவரி 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். திருச்சியில் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். திருச்சியில் ஆல்ரெடி விமான நிலையம் இருக்குது, அதில் ஒரு புதிய முனையத்தை திறந்து வைத்து 20 கோடி ரூபாய் அளவில் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20,000 கோடி அளவில் புதிய நலத்திட்டங்களை கொடுத்துருக்காங்க. தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகளை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சார் சி.வி. ராமன் அவர்கள். இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு ஃபிசிஸ்ட்டு. இவர் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஃபிசிக்ஸில். எல்லாருக்குமே தெரியும்ல, ராமன் விளைவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். தென் தமிழ்நாட்டில் நிறைய ஞானிகள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாரதியாரை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. தென் இந்தியா உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்குன்னு சொல்லிட்டு துறைமுகங்களெல்லாம் இணைக்கிறதுக்காக இந்த சாகர் மாலா திட்டம் பற்றியும் பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தானே. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம உயர்ந்துட்டு வரோம், விமான சேவை உயர்ந்து வர மாதிரி துறைமுகங்களையும் நம்ம இங்கே முன்னேற்றிட்டு வரோம். அந்த வகையில் சாகர் மாலா திட்டம் துறைமுகங்களையும் அதில் உள்ள அது பக்கத்தில் உள்ள சாலைகளையும் இணைக்கும் மிகப்பெரிய திட்டமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாகர் மாலா திட்டத்தை தெரியாதவங்க ஒரு தடவை போய் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் தமிழகத்தில் 2023 இருந்த மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு புகழஞ்சு செலுத்தியிருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இவங்க திரைப்பட நடிகர் மற்றும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ரெண்டாவது டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இவங்க இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் சமீபத்தில் மறைஞ்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு புகழஞ்சலி செலுத்தியிருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு தேவையான வசதிகளை மேற்கொள்கிறதுக்கு ஒரு குழு இருக்குங்க, பள்ளி மேலாண்மை குழு. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்போ கேட்பாங்க அப்படின்னா, நம்ம மெயின்ஸில் நேற்று கூட நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம்ல எடிட்டோரியல் பேஜில், சமத்துவ கல்வி பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லையா. அதுக்கெல்லாம் நம்ம இந்த டாபிக் எழுதலாம். அரசு பள்ளிகளுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி மேலாண்மை குழுக்கள் SMC அப்படின்னு ஒரு குழுவை மாநில அரசு இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தியிருந்தாங்க. இதில் ஒரு 20 பேர் இருப்பாங்கங்க. பல்வேறு துறைகளை சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க. தென் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. தென் பெற்றோர்களும் இதில் இடம்பெற்றிருப்பாங்க. இவங்க மாதந்தோறும் ஒரு குழுவாக இணைஞ்சு விவாதம் செய்து அரசு பள்ளிகளோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கண்காணிக்கிறாங்க. தென் பள்ளி மேம்பாட்டு இந்த திட்டத்தை அவங்க தயாரித்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பரிந்துரையும் செய்கிறாங்க. தென் MG நரேகா, இது எல்லாருக்குமே தெரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதில் ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக சொல்லியிருக்காங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்போ ஆரம்பித்தாங்க? 2005 ஆரம்பித்தாங்க. 100 நாள் வேலைக்கு உறுதி கொடுக்கணும் இந்த திட்டமாக இருக்குது. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இதுதான் இந்த MG நரேகாவோட ஃபுல் ஃபார்ம். இதன்படி ஊரக பகுதியில் உள்ள உடல் உழைப்பு தொழிலாளர்களின் குடும்பங்கள் சட்டப்பூர்வமாக உரிமை பெறுறாங்க. எதுக்குங்க? இந்த 100 நாள் வேலை செய்வதற்கு சட்டப்பூர்வமான உரிமையை பெறுறாங்க. இதில் இப்போ ரீசெண்டாக 2 இது கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது அவங்க கரெக்டாக தான் வர்றாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு புகைப்படத்துடன் கூடிய தேசிய அலைபேசி வருகை பதிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கிராமத்துலலாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லையோ அவங்களாம் இதனால் கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதில் இப்போ ஆதாரை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு இணைப்பும் சேர்ந்து சொல்லியிருக்கு. டிசம்பர் 30 இதுக்கு லாஸ்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 30க்குள்ளே ஆதாரை இந்த MG நரேகா கார்டோட இணைக்காதவங்களோட வேலைவாய்ப்பு முற்றிலும் பறிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் அரசு பெண் ஊழியர்கள் ஓய்வூதியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம் இருந்தது. இப்போ புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் இல்லை, மோஸ்ட்லி இல்லை. ஸோ இவங்களுக்கான நலவாரியம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பென்ஷன் அண்ட் பென்ஷனர் வெல்ஃபேர் போர்டு. இவங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. பென்ஷனோட அந்த விதியில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 2021 50வது விதியின் கீழ் நிறைய லேடிஸ் இறந்ததுக்கப்புறம் தன்னோட பென்ஷன் பணம் கணவர்களுக்கு வர்ற மாதிரி, அதாவது கூட யார் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை துணைக்கு போகுங்கிறதா ரூலு. ஸோ கணவருக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் நிறைய பெண்கள் தனித்து இருக்காங்க, இல்லை கணவர் இல்லாமல் இருக்காங்க, அதே சமயம் விவாகரத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கணவருக்கு பதிலாக தன்னோட குழந்தைகளை வாரிசாக சொல்லலாம்
அவங்களுக்கு இனிமேல் பென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஆகாஷ் ஏவுகணை இது இந்தியாவில் தயாரித்த ஒரு ஏவுகணை. இந்த ஏவுகணையை வாங்குவதற்கு உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏவுகணையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தரையில் இருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்குறதுக்காக தான் இந்த ஆகாஷ் ஏவுகணை. இதை தயாரித்தது யாருன்னா DRDO உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதை தயாரிச்சிட்டு இருக்கவங்க பாரத் டைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரே நேரத்தில் 4 வான் இலக்குகளை வந்து தாக்கும். இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வான் இலக்குகள்னு சொல்லியாச்சு. தூரம் வந்துட்டு 4.5 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். உயரம் வந்துட்டு 100 மீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் உயரம் வரைக்கும் இது தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சென்டரில் இருந்துச்சுன்னா சுற்றி 100 மீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் உயரமும் தென் அதோட சுற்றமைப்பு பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள தூரத்தில் உள்ளது கூட ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கும் திறன் உள்ளது. தென் அதே மாதிரி இது ஒரு வாகனத்தில் வச்சு எடுத்துகிட்டு செல்லலாம் அப்படிங்கிறதுனால எளிதில் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் எடுத்துகிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏவுகணையோட நீளம் 5870 மில்லிமீட்டர், அகலம் 350 மில்லிமீட்டர், எடை வந்துட்டு 170 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி செயல்படுதுன்னா, இப்போ இஸ்ரேலில் வந்து சமீபத்தில் போர் நடந்தது. அப்போ இஸ்ரேலோட அயன் டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பற்றி பயங்கரமாக எல்லாரும் புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஏவுகணை வந்தால் அதை தாண்டி உள்ளவே வர முடியாது, அதுக்குள்ளே அது வந்து அதை அழிச்சிடும் அப்படின்னாங்க. இந்த ஆகாஷ் ஏவுகணையை வந்து இந்தியாவோட அயன் டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆகாஷ் ஏவுகணையை வாங்குவதற்கு அர்மீனியா, பிரேசில், எகிப்து போன்ற நாடுகள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குல்ல, அவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா பராமரிப்பின் போது ஊழியர்களை வந்து பாதுகாப்பதற்காக இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் வேறு டிஎன்இபி சேஃப்டி. நான் 10EBன்னு எழுதியிருக்கேன், கிடையாதுங்க. டிஎன்இபி சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு ரிப்பேராக இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம், நிறைய சகோதரர்கள் வந்து மின்சார ஊழியர்கள் வந்துட்டு அந்த மின்கம்பத்தில் ஏறி சரி பண்ணுவாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பராமரிப்பு பணியின் போது எந்த வித உயிர் சேதமும் இருக்கக்கூடாது, ஊழியர்களை முழுக்க காக்கும் பொருட்டு இந்த ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் போனோன்னா அந்த லொக்கேஷனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஷேர் பண்ணணும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம். அது போக எர்த் ராடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துக்குமே ஒரு எர்த் ராட் கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு. ஸோ அந்த எர்த் ராடை டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை அந்த போஸ்ட்டோ அந்த எர்த் ராடை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடும். தென் அந்த எர்த் ராடும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் கனெக்டிங் ராட் அதையும் ஃபோட்டோ எடுத்து போடணும். அது போக அதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நம்மளோட பேர், ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் இது ஒரு எடிட்டோரியல் பேஜில் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ரேபிஸ்னால டெத்து வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு முழுக்க காரணம் என்னென்னா லேக் ஆஃப் அவேர்னஸும் லோ வேக்சினேஷன் ரேட்டும் தான் வந்துட்டு ரேபிஸ் டெத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு. இந்த ரேபிஸ் தொற்று நோய் வந்து ரேபிஸ் நோய் வந்து எப்படி ஏற்படுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஜுனட்டிக் டிசீஸ். நாய் இல்லை பூனை அது வந்துட்டு நம்மளுக்கு கடிக்கும்போது அந்த விலங்குகளும் ரேபிஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா இது எளிதில் வந்து மனிதர்களுக்கு பரவும். ஸோ இதில் வந்துட்டு இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வேக்சினேஷன் சார்ட் கொடுத்துருக்காங்க. 0th டே, 3rd டே, 5th டே. தென் இதே மாதிரி ஒரு 5 டோஸ் இருக்குது, நம்ம அதை கரெக்டாக போட்டுக்கணும். இதில் வந்து அவேர்னஸ் இல்லாமல் விடுறதுனாலையும் இல்லை அந்த வேக்சினேஷன் சார்ட்டை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணாததுனாலையும் மட்டுமே வந்துட்டு 50% மேலான உள்ள மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த வெறிநாய் கடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அதிகமாக சேலத்தில் உள்ளவங்க வந்து இறந்துருக்காங்க. தென் சேலம், மதுரை, தூத்துக்குடியில் உள்ளவங்க வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச அளவில் நேரம் தவறாத விமான நிலையங்களை வந்து பட்டியலிட்டாங்க. இதில் பெரிய விமான நிலையங்களில் பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு விமான நிலையம் இருக்குது. 2வது வந்து சர்வதேச அளவில் ஹைதராபாத்துக்கு 2வது இடம் கிடச்சிருக்குங்க. அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு சார்ட் போட்டிருப்போம் இல்லையா, இந்த டைமுக்கு இந்த ஃப்ளைட் வரும் அப்படின்னு சார்ட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த கால அட்டவணையின் படி கரெக்டாக வந்துட்டு அந்த டைமை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல இவங்களுக்கு 2வது இடம் கிடச்சிருக்கு. எவ்வளோ தூரம் அந்த டைம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.42% வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3வது இடம் வந்து பெங்களூர் விமான நிலையத்துக்கு கிடச்சிருக்குங்க. இவங்க வந்துட்டு
0.8% வந்து பர்ஃபெக்டாக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது ஒரு எடிட்டோரியல் பேஜ், தமிழ் ஹிந்துவில் வந்த எடிட்டோரியல். இதை நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்கேன். பேரிடர் நிவாரணங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 2 பேரிடர் நடைபெற்றுது. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அரசியல் தலைவர்கள்லாம் அந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேசிய பேரிடராக வந்து இதை அறிவிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரிடர் பொதுவாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. மாவட்ட அளவில் கையாளப்படும் பேரிடர், மாநில அளவில் கையாளப்படும் பேரிடர், இன்னொன்று வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கையாளப்படும் பேரிடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் பகுதி 7.1 விதியின் கீழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய பேரிடர் நிதி என்பது மத்திய அரசு வந்து இதை தேசிய பேரிடராக அறிவிச்சுட்டு தென் அவங்க நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கறது. ஸோ இப்போ மத்திய அரசு இது ஒரு தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவித்தால் மட்டும்தான் வந்துட்டு இது செல்லுபடியாகும். இந்த தேசிய பேரிடர் நிதியின் கீழ் 75% வந்து மத்திய அரசு கொடுக்குறாங்க, 25% வந்து ஸ்டேட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் தமிழ்நாடு அரசு பெற்ற மொத்த பேரிடர் நிதி வந்துட்டு 900 crores, 900 கோடி. தேசிய அளவில் வந்துட்டு உள்ள பேரிடர் நிதி வந்துட்டு 1,60,153 கோடி. இப்போ வந்து இங்கே உள்ளவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டியோ இல்லை வரியோ வந்து மத்திய அரசுக்கு பே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு பேரிடர் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மேலாண்மை சட்டத்தின்படி எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கே மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்காங்களோ இல்லை மக்கள் தொகை அதிகமாக வந்துட்டு பேரிடர்னால பாதிக்கப்படுவாங்களோ அவங்களுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ அரசியலின் படி வந்துட்டு இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த எடிட்டோரியலில் நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் பார்த்துக்கணும். தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்க காலத்திலேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் வந்துட்டு அரசர்களும் இல்லை இப்போ உள்ள ஆங்கிலேயர் ஆட்சியில் கூட வரியை வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. முன்னாடி எங்களோட ராஜா முதலாம் குலோத்துங்கன் வந்துட்டு பேரிடர் காலத்தில் மக்கள்கிட்ட வரி வாங்கலை, அதனால் அவர் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு போற்றப்படுறார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 3 லாஸ்ட் டைமில் லாஸ்ட் இயர் 31 டிசம்பரில் பிரதமர் அவர்கள் வந்து மான் கி பாத் அப்படின்னு ஒரு உரை நிறுத்தினாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, January 3 வந்துட்டு பெண்களோட முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட ஒரு 2 பெரிய பெண் ஆளுமையோட பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்துட்டு சாவித்ரிபாய் பூலே, இன்னொன்று வேலு நாச்சியார் அவர்கள். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இன்றைக்கி January 3 அதையும் திருப்பி சொன்னோம். தென் கவச் தொழில்நுட்பம், இது எல்லாருக்குமே தெரியும். ரயில் விபத்தை தடுப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த கவச் தொழில்நுட்பம். இதை பற்றி நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த கீவேர்டெல்லாம் இருக்குது. கவச் தொழில்நுட்பம் அப்படின்னா அது என்னன்னு ஒரு தடவை போய் பார்த்துக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியாச்சுங்கிறதுனால நாங்கள் திருப்பி சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு தெரியலை இல்லை நான் புதுசு டிஎன்பிசிக்கு அப்படின்னா ஒரு தடவை முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. தென் கோவிடோட இதில் வந்துட்டு JN1 வைரஸ் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு புது வேரியண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த JN1 வைரஸ் வந்துட்டு 4 நாளில் குணமாயிடும், இது ஒரு ஒமிக்ரானோட உட்பிரிவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் வந்துட்டு நிறைய மாவட்டங்களில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம். இது எல்லாமே கீவேர்டு. இந்த கீவேர்டெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாமே சர்ச் பண்ணி ஒரு தடவை படிச்சுக்கோங்க. தென் எண்ணூர் துறைமுகத்தில் ரீசெண்டாக வந்து 2 ஒரு நச்சு வாயு தென் ஒரு எண்ணெய் கழிவு 2 சுகாதாரத்துலேயும் சுற்றுச்சூழல்லையும் வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. ஒன்று வந்துட்டு நச்சுவாயு கசிவு. இந்த நச்சுவாயு கசிவுக்காக பசுமை தீர்ப்பாயம் இருக்குல்ல, இவங்க வந்துட்டு ஒரு இது கேட்டிருக்காங்க, அவங்க எனக்கு ரிப்போர்ட் ப்ராப்பராக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த நச்சுவாயு கசிவுனால 1/2 கிலோமீட்டர் உள்ள மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கம்பெனியில் நடந்ததுன்னா கோரமெண்டல் கம்பெனி. அமோனியா கேஸ் வந்து லீக் ஆச்சு. முக்கியமான காரணம் அவங்க அமோனியாவை மூலப்பொருளை கொண்டு வந்துட்டு உர உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை காரணமாக வந்துட்டு நச்சுவாயு கசிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு மிக்ஜாம் புயல் சென்னையை தாக்குச்சில்லையே, அப்போ வந்து CPCLல உள்ள எண்ணெய் வந்துட்டு கசிஞ்சு ஒரு 200 கிலோமீட்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன், 20 கிலோமீட்டருக்கு அது கடல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதில் சமீபமாக ஒரு 3 நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரெட்லி அந்த ஆமைகள் வந்து 8 ஆமைகள் வந்து உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தென் அருணா ஜெகதீசன் ஆணையம். இந்த தனிநபர் ஆணையம்லாம் இப்போ அடிக்கடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆணையம் எதற்காக அப்படின்னா, தூத்துக்குடியில் இந்த கோவிட் டைமில் வந்துட்டு துப்பாக்கி சூடு நடைபெற்றது. ஸ்டெர்லைட் ஆலை கோவிட் டைமில் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தின் போது துப்பாக்கி சூடு நடந்தது. அதற்காக விசாரணை பண்ணுறதுக்காக உள்ள குழு தான் இந்த அருணா ஜெகதீசன் குழு. இந்த குழுவை பற்றியும் கொடுத்துருக்காங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. தென் சென்னையில் புத்தக கண்காட்சி ஆரம்பிக்குது. தென் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்களை வந்துட்டு அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. இதற்கான மசோதாக்கள்லாம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. இதில் 2 சட்டங்கள் இருக்குங்க, நிறைய மாற்றம் இருக்குது. இதில் 2 என்ன இருக்குது அப்படின்னா, வாகன ஓட்டுபவர்கள் இருக்காங்க இல்லையா, விபத்து ஏற்படுத்த பின் தப்பி ஓடிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனையும், கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டவர்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதை எதிர்த்து நாட்டில் உள்ள வட மாநிலங்கள்லாம் வந்துட்டு நாட்டில் பயங்கரமான பிரச்சனை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ஓட்டுநர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதை டேங்கர் லாரி அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு ஒரு வேலை நிறுத்தத்திலையும் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை வந்துட்டு அதோட பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஐசியூவில் வந்துட்டு பேஷண்ட்டை அனுமதிப்பாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு மாற்றம் செஞ்சுட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை மனைவி மகன் சம்மதமின்றி ஐசியூவில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னு சொன்னாங்கன்னா, நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது தொடர் சிகிச்சையால் அவர் வந்துட்டு உயிர் வாழ்வதில் சாத்தியமில்லை அப்படிங்கும்போது இன்னும் ஐசியூவில் வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதுவும் இல்லாமல் மனைவி மகன் இல்லை வாரிசுகளோட சம்மதம் இல்லாமல் அவங்கள ஐசியூவில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐசியூவில் அனுமதிக்கப்பட உள்ள நோயாளிகள், இப்போ புதுசாக ஒருத்தங்களை ஐசியூவில் வைக்க போகிறாங்கன்னா, அவங்களோட இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு, சுவாச விகிதம், சுவாச முறை, இதய துடிப்பு, ஆக்சிஜன் செறிவு, சிறுநீர் வெளியாதல், நரம்பியல் நிலை ஆகியவற்றை வந்து முன்னாடியே கணக்கிட்டு இதை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்கள ஐசியூவில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் தமிழ்நாட்டில் இந்த காரியப்பட்டிங்கிற இடம் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்துட்டு சமண படுக்கைகள் கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. ஸோ இங்கே ஒரு சமண பள்ளி இருந்ததற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். மீதி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.